கதை நயனம் நேயர்களுக்கு வணக்கம். இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு பாகம் 3 மூன்றாம் அத்தியாயம் மாரப்பன் புன்னகை. விக்ரமன் செண்பக தீவில் இருந்தபொழுது அப்பப்போ தாய்நாட்டை பற்றி யோசிப்பான். அப்படி அவன் யோசிக்கும் பொழுது சில சமயம் மாரப்ப பூபதியோட நினைவுகள் கூட வரும். அப்படி அவன் நினப்பு வரும்பொழுதெல்லாம் அவன் தன்னை ஏமாத்தினதும் ஞாபகம் வந்து ரொம்ப கோபமாக வரும். சோழ நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனும் இருந்திருக்கானே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுவான். அப்படி அவன் வெறுக்கிற மாரப்ப பூபதி திடீர்னு வந்து அவன் முன்னாடி நின்னா அவன் உள்மனசு எப்படி இருக்கும்னு சொல்லவா வேணும். ரத்ன வியாபாரி முகத்தில் இருக்க திகைப்பை பார்த்த பூபதி, என்னையா இப்படி மிரல்ற, என்னை திருடன்னு நினச்சிட்டியோ அப்படின்னு சொல்லி கலகலன்னு சிரிச்சான். எனக்கு இந்த நாட்டை பற்றி தெரியாதையா, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் இல்லை. ஆனால் நரசிம்ம சக்கரவர்த்தி ஆட்சியில் திருடங்க கிடையாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நீங்கள் திருடனாக இருக்க முடியாது. அசலூர்காரனாக இருந்தாலும் அகம்பாவத்துக்கு குறைச்சல் இல்லை. நீ எந்த தேசத்தை சேர்ந்தவன், உன் பேர் என்ன, எதுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டான் பூபதி. என் பேர் தேவசேனன், ரத்ன வியாபாரம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓஹோ, ரத்ன வியாபாரம் செய்ய வந்திருக்கியா? ரத்ன வியாபாரி எதுக்கு பல்லவ சிற்பிகளை தனியாக கூப்பிட்டு ரகசியம் பேசணும்? இந்த நாட்டிலேருந்து சிற்பிகளை இப்படி கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு சக்கரவர்த்தி என்ன தண்டனை கொடுப்பாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதையா, நான் தான் சொன்னேனே நான் வெளியூர்காரன்னு. இவ்வளோ விசாரணை செய்கிறீங்களே, நீங்கள் யார்? பூபதி கலகலன்னு சிரிச்சுட்டு, நான் யாருன்னு தெரியலையா? வெண்ணாற்றங்கரை போரில் உயிரை விட்ட பார்த்திப மகாராஜாவோட உடன் பிறந்த சகோதரனா, சோழ நாட்டோட பிரதம சேனாதிபதி. இப்படி சொல்லிட்டு மாரப்ப பூபதி ரத்ன வியாபாரி முகத்தில் ஏதாவது ஒரு மாறுதல் வருதா அப்படின்னு உத்து பார்த்தான். சரி, என்னை பற்றி தான் உனக்கு தெரியல, பார்த்திப ராஜாவோட புகழை பற்றியாவது உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அது கூட தெரியாமல் எந்த தேசத்து மனுஷன்யா நீயே? ஆமாய்யா, நான் பார்த்திப மகாராஜாவோட புகழை கேட்டிருக்கேன். அவரோட மகன் விக்ரமன் தான் இப்போ எங்களோட செண்பக தீவுக்கு அரசராக இருக்காரு. நான் அவரோடைய பிரஜை. அதனால் பார்த்திப மகாராஜாவை பற்றி கெடுதலா என் காதுபட எதுவும் பேச வேண்டாம். ஓஹோ, அவ்வளோ பக்தி உள்ள பிரஜையா நீ? உன் முகத்திலெல்லாம் முழிச்சாலே புண்ணியம்யா. அதனால தான் உன்னை விட்டு போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமாம், உன் பேர் என்ன? தேவசேனன். ஆமாம், திவ்யசேனன். என்ன திவ்யமான ஒரு பேர். உன் பேருக்காகவே உன்கிட்ட ரத்னம் வாங்கலாம்யா. இருக்கட்டும், அந்த குந்தவி ரத்னம் வாங்கிறதுக்காக தானே உன்னை அரண்மனைக்கு வர சொல்லியிருந்தா? குந்தவியா? யாரை சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ பல்லக்கில் போனாலே அந்த பெண்ணை தான் சொல்கிறேன். அவ குந்தவையோட தோழி மாதவி இல்லையா? ஓஹோ, உன்கிட்ட இப்படி ஒரு பொய்யை வேற சொல்லி வச்சிருக்காளா? அப்பனுக்கு ஏற்ற பொண்ணு தான். நீ இந்த தேசத்துக்காரன் இல்லைன்றது நிச்சயமாக தெரியுது. இல்லைன்னா இந்த தேசத்துலேருந்து வெளியேற்றப்பட்டவனாகவும் இருக்கலாம் அப்படின்னு மாரப்ப பூபதி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டான். ஆமாம், உங்கள் தேசத்து ராஜா விக்ரமன்னு சொன்னியே, அவனுடைய தாய் அருள்மொழி ராணிக்கு நேர்ந்த விபத்தை பற்றி அவனுக்கு தெரியுமா? இவ்வளோ நேரம் பூபதி எதிர்பார்த்த மாதிரி ரத்ன வியாபாரியோட முகத்தில் ஒரு மாறுதல் தெரிஞ்சுது. என்ன, அருள்மொழி ராணிக்கு என்ன அப்படின்னு அலறிட்டு கேட்டான். மாரப்ப பூபதி முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. அதே சமயத்தில் நரசிம்ம சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க, சக்கரவர்த்தி வராரு, சக்கரவர்த்தி வராரு அப்படின்னு பல மக்கள் பேசுறது காதில் விழுந்தது. அத்தியாயம் 4 வழிப்பறி. சக்கரவர்த்தி யானை மேலே கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு வந்தார். அவர் பல வருஷம் கழித்து மாமல்லபுரத்துக்கு வர்றதுனால மக்கள் எல்லாரும் ஆரவாரமாக இருந்தாங்க. அந்த சத்தம் காதில் விழுந்ததும் மாரப்ப பூபதி அங்கேருந்து குதிரை மேலே நழுவிட்டு போனான். ரத்ன வியாபாரியும் சக்கரவர்த்தி கண்ணில் மாட்டிடவே கூடாது அப்படின்னு பதைபதிக்க ஒதுங்கி ஓரமாக நின்னான். சக்கரவர்த்தியோட பார்வையில் பட்டுடவே கூடாது அப்படின்றதுக்காக அவன் கஷ்டப்பட்டு ஜனத்தில் ஒதுங்கி ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்தான். யானை கொஞ்ச தூரம் போன பிறகு தான் நல்ல வேலை ஆபத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு பெருமூச்சு விட்டான். அதுக்கப்புறம் அவன் யோசனை செஞ்சு பார்த்ததில் அவனுக்கு நிறைய குழப்பம் வந்தது. அதுவும் முக்கியமாக மாரப்ப பூபதியை நினச்ச பொழுது அவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. சரியான நேரத்தில் அவன் எப்படி இங்கே வந்தான்? அதுவும் அவன் இப்போ சோழ நாட்டோடைய சேனாதிபதியாமே. அவன் செஞ்ச துரோகத்துக்கு இதுதான் கூலியா? என்கிட்ட வந்து ஏன் பேசினான்? ஒருவேளை என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டானோ? அந்த பெண் நிஜமாலே சக்கரவர்த்தியோட மகளா? அப்போ எதுக்கு என்கிட்ட பேரை மாற்றி சொன்னான்? அரண்மனைக்கு வேற வர சொன்னான் அப்படின்னு பல கேள்விகள் அவனுக்கு எழுந்தது. அப்போ தான் பல ஆபத்தில் சிக்கியிருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. இதுக்கு மேலே இங்கேருந்து ஆபத்து தான். முதல்ல உறையூருக்கு போய் அம்மாவை பார்க்கணும். மற்ற காரியம்லாம் அப்புறம்தான். போகிறதுக்கு மாமல்லபுரத்துலேயே ஏதாவது குதிரையை வாங்கிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் மாரப்பங்கண்ணில் பட்டுட்டா அவ்வளோதான். அதனால் கிளம்பிட்டு போகிற வழியில் எங்கேயாவது வாங்கிக்கலாம். இந்த நேரத்தில் அவர் இங்கே இருக்கிறதும் நல்லதாக போச்சு. அவர் இங்கே இருக்கும் பொழுது உறையூருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம்.
இப்படி அவன் முடிவு செஞ்சு தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி குள்ளன் கிட்ட அதை சுமந்து வரபடி சொல்லி அங்கிருந்து மாலை நேரத்துல கிளம்பினான். மாமல்லபுரத்திலிருந்து காஞ்சிக்கு போற வழி எப்பொழுதுமே ஜேன்னு ஒரே மக்கள் கூட்டமா இருக்கும். அங்க அவன் போக முடியாது. ஆனா அங்கிருந்து ஒரு குறுக்கு வழி இருக்கு. மாமல்லபுரத்துலேருந்து நேரா உறையூருக்கு போயிடலாம். ஆனா காட்டு வழியா போகணும். மக்கள் யாரும் பெருசா அந்த வழியா போறதே கிடையாது. அதுவும் முக்கியமா இரவு நேரத்துல போகவே மாட்டாங்க. ஏன்னா துஷ்ட மிருகங்களோட நடமாட்டம் அங்க அதிகம். அது மட்டும் இல்லாம பிரசித்தி பெற்ற பத்ரகாளி கோயிலும் அங்கதான் இருக்கு. சக்கரவர்த்தியோட கட்டளைக்கு மீறி காபாலிகர்கள் அங்க நரபலி கொடுப்பாங்க. அதனாலேயே அந்த வழிக்கு போறதுக்கு எல்லாரும் தயங்குவாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத விக்ரமன் குள்ளன் அந்த வழியை காட்டினதும் முதல்ல கொஞ்சம் தயங்கினாலும் இதுல என்ன பயம் இருக்கு, இப்படியே போலாம் அப்படின்னு முடிவு செஞ்சான். அவனுடைய தாயை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அவன் மனசுக்கு தைரியம் கிடைச்சது. இருந்தாலும் அந்த பாதையில போக போக ரொம்ப இருள் சூழ்ந்துக்கிட்டே வந்தது. ரெண்டு புறமும் அடர்ந்த மரங்களும் காட்டு மிருகங்களோட சத்தமும் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. நேரமாக ஆக விக்ரமனுக்கு தைரியம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. பேசாம வந்த வழியே திரும்ப போயிடலாமா அப்படின்னு கூட அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கு மேல நடக்க விருப்பமில்லாத விக்ரமன் குள்ளனோட தோலை தட்டினான். அந்த நேரத்துல ஒரு குதிரை வர சத்தம் கேட்டது. தூரத்துல குதிரை சத்தம் கேட்டதும் குள்ளன் சட்டுன்னு திரும்பினான். இவனுக்கு தான் காது கேட்காதே, தூரத்துல வர குதிரை சத்தம் இவனுக்கு எப்படி கேட்டுது, எப்படி இவன் சட்டுன்னு திரும்பி பார்த்தான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. விக்ரமன் மெதுவா தன் ஆடைக்குள்ள மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ஒரு கையில குள்ளனோட தலைமுடியை பிரிச்சு அவன் கழுத்துல கத்திய வச்சு, நீ யாருன்னு இப்ப சொல்றியா இல்லையா, நீ நிஜமாலே செவிடுதானா, உனக்கு காது கேட்காது, நிஜமா சொல்லு, சொல்லல என் வாளுக்கு இங்கே பலியாவ அப்படி சொன்னதும் குள்ளன் கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சான். அதை பார்த்து விக்ரமனுக்கு ஒரு நிமிஷம் உடம்பே நடுங்கி போச்சு. குள்ளன் விக்ரமன் கையிலேருந்து திமிரி வெளியே வந்து அவன் வாயை குவிச்சு ஏதோ கொடூரமான ஒரு சத்தத்தை எழுப்பினான். பேய் பிசாசுகள் ஊளையிடுற மாதிரி பயங்கரமான சத்தம் அது. அங்க என்ன நடக்குதுன்னே புரியாம இருந்த விக்ரமன் ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் இவனை வெட்டி கொல்றது அப்படின்னு தீர்மானிச்சு கத்தியை எடுத்து அவன் மேல பாய போனான். அதே நேரத்துல அங்கிருந்த மரங்கள் பின்னாடி மறைஞ்சிருந்த 4 பேரு கத்தியோட முன்னாடி வந்து நின்னாங்க. வந்த 4 பேரையும் விக்ரமன் ஏக காலத்துல தாக்க ஆரம்பிச்சான். அவனுடைய முதல் வீச்சிலேயே ஒருத்தன் படுகாயம் அடைஞ்சு கீழே விழுந்தான். இன்னொருத்தனோட கத்தி அடிபட்டு தூர போய் விழுந்தது. கத்தி சண்டையில விக்ரமன் சாதாரணமானவன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க எச்சரிக்கையோட இருந்தாங்க. சண்டைக்கு நடுவுல அவங்க வேற யாரையோ எதிர்பார்த்து இருக்கிறவங்க மாதிரி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்துல ஒரு குதிரையும் தூரத்துல வர சத்தம் கேட்டது. உடனே இவங்க எல்லாரும் எஜமா சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, அந்த குதிரைக்கு மேலே வரவன் தான் இவங்களோட எஜமான் போல இருக்கு அப்படின்னு விக்ரமன் முடிவு செஞ்சுக்கிட்டான். ஏற்கனவே சண்டையில் களைப்பாக இருந்தவன் எப்படியாவது இவங்க 2 பேரும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தான். ஆனால் 3ஆவதாக ஒருத்தன் வரப்போகிறான் அப்படின்னு நினச்சதும் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் நின்னான். தாயை பார்க்காமலே போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது. அந்த பெண்ணோட கனிவான பார்வை ஞாபகத்துக்கு வந்தது. சக்கரவர்த்தி யானை மேலே போனதும் ஞாபகத்துக்கு வந்தது. உடனே நரசிம்ம சக்கரவர்த்தியோட ஆட்சி இப்படி தான் இருக்குமா, இப்படிப்பட்டவர் தானே சோழ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சான். அந்த ஆத்திரத்தில் கத்தியை ஓங்கி வீசினான். அங்கேயே ஒருத்தன் விழுந்தான். அதே சமயத்தில் அந்த குதிரை மேலே வந்தவர் மீதம் இருந்த ஒருத்தன் மேலே கத்தியை பாய்ச்சினாரு. விக்ரமனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இவர் யாரு, இவங்க எதிர்பார்த்த ஆள் இல்லையா, ஒருவேளை என் மேலே வீச வேண்டிய வேலை தவறுதெல்லாம் அவன் மேலே வீசிட்டாரா அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த குதிரை மேலே இருந்த வீரன் கீழே இறங்கி, ஐயா நீங்கள் யார், இந்த இருட்டில் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.